இப்படி இந்த மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லையில் காவிரி, வடக்கு எல்லையில் தென்பெண்ணை, 2 பெரிய ஆறுகள் இந்த மாவட்டத்துக்கு வழியாக போயிட்டு இருக்கு, மாவட்டத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கு. ஆனால் தண்ணி அனுபவிக்க முடியல. எவ்வளோ பெரிய வருத்தம் இது. இதனால் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, ஸ்டாலின் அவர் நிச்சயமாக செய்ய போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 5 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், நம்ம ஆட்சி வரப்போம். நம்ம ஆட்சி உறுதியாக வரும். அப்போ ஆட்சி வந்து முதல் 1 மாதத்திலே இந்த திட்டம் அறிவிக்கப்படும். முதல் 1 மாதத்திலே உறுதியா இது நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா இதுதாயா திட்டம், இதுல தாயா முதலீடு செய்யணும். நீ கொடுக்குற பெண்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கையா வேணும்? அந்த திட்டம், அந்த 1000 ரூபாய்னால என்ன பயன், என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு? நீ கொடுக்குற 1000 ரூபாய் இந்த கையில வாங்கி அந்த கையில டாஸ்மார்க் கடைக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன வளர்ச்சி? தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா, அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா? எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், நீர் பாசன திட்டங்கள், நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுங்கள், அதிலே முதலீடு செய்யுங்கள். ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது. இன்னொன்று சொல்ல, நிர்வாகம் என்னன்னு தெரியாது. திமுகவில் இப்போ இந்த ஆட்சியில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த 34 அமைச்சர்களில் 4 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள். பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் 4 அமைச்சர்களில் இந்த அமைச்சரவை புரோட்டோகால் படி பார்த்தா 34வது இடத்தில் வருபவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், டாக்டர் மதிவாணன். 33வது இடத்தில் இருக்கின்ற புரோட்டோகால் படி பார்த்தா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த கையல்விழி. 31வது இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவர். அதன் பிறகு 24வது இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், இப்பதான் கோவிச்செழியன் இப்ப புதுசா போட்டிருக்காங்க. அப்போ நீங்க சமூக நீதி பற்றி பேசுற திமுக, ஏன் நீங்கள் பட்டியலின சமுதாயத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள்? வன்னியர்களை நீங்க வஞ்சிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க பேசுறது என்ன? சமூக நீதின்னு பேசுறீங்க. அப்ப நீங்களும் தானே இந்த மனு நீதிக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஏன் நீங்க பட்டியலினத்தை நீங்கள் ஒதுக்குறீர்கள்? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் உங்க கட்சியில ஏன் இன்னைக்கு யாராவது ஒரு பொருளாளராக வர முடியுதா? இல்ல பொதுச் செயலாளராக வர முடியுமா? இல்ல தலைவராக வர முடியுமா? எங்க கட்சியில எங்க பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் அவர் எந்த கட்சியிலையும் அப்படி கொடுக்குறாங்களா? இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.